பாஸ்கர், எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலுமே பிரதானமாக உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீரஜ்குமார், அவருடைய பின்னணி என்ன? அவர் பல்வேறு துறைகள் IAS அதிகாரியாக பணியேற்றிருக்கிறார். உள்துறை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை, சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த துறையினுடைய செயல்பாடுகள் அமையும். அந்த வகையில கள்ளக்குறிச்சி சம்பவம், சென்னையில் நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது உள்துறை செயலாளருடைய செயல்பாடுகள் என்பது அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த வகையில் தான் IAS அதிகாரிகளுடைய மாற்றத்திலும் உள்துறை செயலாளருடைய மாற்றமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது உள்துறை செயலாளருடைய செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய IAS அதிகாரியாக உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். நீண்ட அனுபவம் பெற்றிருக்கிறது காரணமாக அந்த துறையில் கையாள்வதில் அவர் திறமை வாய்ந்தவர். எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரி யார்? அவருடைய பின்னணி? குமரகுருபன் IAS பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவர் இந்து சமயத்துறை அறநிலையத்துறையினுடைய செயலாளர் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலும் வகித்து வந்தார். அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் அவருடைய செயல்பாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அந்த வகையில சென்னை மாநகராட்சியில வரக்கூடிய காலங்கள் மழை காலங்கள் என்பதன் காரணமாக அந்த காலகட்டங்களில் எந்த விதமான இடர்பாடுகளும் சென்னையில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நேரடியாக கலாய்வு மேற்கொள்ள வேண்டும், அதிகாரிகளோடு இணக்கமான சூழ்நிலை மூலமாக அந்த செயல்பாடுகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மற்றும் அந்த துறையினுடைய நகராட்சி துறை அமைச்சருடைய வேண்டுகோளாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் குமரகுருபன் IAS அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு நீண்ட இடைவெளியில் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்கப்படும் போது அந்த பணிகள் துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எளிதாக இருக்கும். அந்த வகையில இந்த மாற்றம் என்பது மழை காலத்தில் துரிதமான பணிகளுக்காக எடுக்கப்பட்ட முடிவாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தின் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதிய அதிகாரி. இந்நிலையில் ஏற்கனவே உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS வருவாய்த்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீரஜ்குமார் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு பிற மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.